அந்த காலை பனிமூட்டம் நிறைந்த காட்டில் சூரிய ஒளி மெதுவாக மரங்களுக்குள் நுழைந்தது. அந்த ஒளிக்குள் ஒரு சிறிய நரிக்குட்டி கையில் ஒரு பழைய வரைபடத்தை பிடித்து கொண்டு நின்றது. அந்த வரைபடத்தில் எங்கோ ஒரு இடத்தில் மந்திர நீரூற்று இருப்பதை அறிந்து அந்த இடத்தை தேடி கண்டுபிடிப்பதற்காக நம்பிக்கையுடன் காத்து கொண்டு நின்றது அந்த நரி. அதன் பின்னால் சற்றே பயந்தாலும் நண்பனுக்காக தயாராக நின்றது ஒரு சிறிய அணில். பின்பு அவர்கள் இருவரும் நடந்து காட்டின் முடிவை வந்து அடைந்தார்கள். அதன் பிறகு அவர்கள் ஒரு அமைதியான ஆற்றின் அருகே வந்து கடப்பதற்காக நின்று கொண்டிருந்தார்கள். நீர் மெதுவாக ஓடியது. அந்த நீரானது சலசலத்து ஓடிக்கொண்டே இருந்தது. அப்பொழுது ஒரு குரல் கேட்டது அவர்களுக்கு. பயப்படாதே, மெதுவாக வா. அவர்கள் அந்த குரல் வந்த திசையை நோக்கும்போது ஒரு மரக்கிளையில் ஒரு ஞானமுள்ள ஆந்தை ஒன்று அமர்ந்திருந்தது. நரியானது ஆற்றை கடந்து பின்பு அந்த ஆந்தையிடம் தன் கையில் உள்ள வரைபடத்தை காட்டி அதற்குண்டான வழியை கூறுமாறு கேட்டது. ஆனால் ஆந்தையோ அவர்களிடம், எனக்கு இந்த வழியை பற்றி ஒன்றும் அறியாது. நான் வேண்டுமானால் என் நண்பனிடம் உங்களை அழைத்துச் செல்கிறேன், அவன் உங்களுக்கு உதவுவான் என்று கரடியிடம் கூட்டிச் சென்றது. அங்கே புல்வெளி முழுவதும் பனிமூட்டம். சிறிய பூக்கள் மின்னியது போல் ஒளிர்ந்தன. அங்கே சற்றே கம்பீர தோற்றத்துடனும் கடுப்பான முகத்துடனும் ஆனால் நல்ல மனசுடைய ஒரு கரடி நின்று அவர்களுக்கு வழி சொன்னது. இந்த வழிதான் சரி என்று வழி காட்டியது. அப்பொழுது நரி கண்களில் ஒரு உறுதியும் அணிலின் முகத்தில் ஒரு தைரியமும் தெரிந்தது. மேலே ஆந்தையானது அமைதியாக பறந்து அவர்களுக்கு வழி காட்டிக்கொண்டே சென்றது. கரடியானது அவர்களை ஒரு இடத்திற்கு அழைத்து சென்றது. அங்கு இருட்டிவிட்டதால் அவர்கள் அங்கேயே சற்று ஓய்வெடுக்க விரும்பினார்கள். மாலை நேரம். நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றாக வானத்தில் தோன்ற ஆரம்பித்தது. பின்பு அவர்கள் விறகை வைத்து நெருப்பு மூட்டி அதில் குளிர் காய்ந்தார்கள். அதன் ஒளியில் நண்பர்கள் எல்லோரும் சிரித்து மகிழ்ந்து பயமறியாமல் அன்று இரவை அங்கே கழித்தார்கள். பயம் இருந்தாலும் நண்பர்கள் இருந்தால் போதும் என்று அந்த நெருப்பு சொல்வது போல் இருந்தது. அடுத்த நாள் காலை சூரியன் உதித்ததும் அந்த பொன்னிற ஒளியில் ஒரு சிறிய நீரூற்று மின்னியது. அதுதான் அந்த மந்திர நீரூற்று. இதை கண்டதும் நரிக்கு மிகவும் ஆனந்தம். அது மெதுவாக அந்த நீரூற்று அருகே சென்று நீரை குடித்தது. அதன் முகத்தில் ஒரு அமைதியும் நம்பிக்கையும் காணப்பட்டது. இதை கண்ட அணிலும் மகிழ்ச்சியுடன் நரியை பார்த்தது. பின்பு கரடியும் ஆந்தையும் மிகுந்த மகிழ்ச்சியுடன் நண்பர்களை பார்த்து ரசித்து கொண்டிருந்தார்கள். அந்த நாள் முடிந்தது. ஆனால் ஒரு பயணம் அவர்களை மாற்றியது. பயம் குறைந்தது, நட்பு பெருகியது. ஏனெனில் நண்பர்களுடன் பயணிப்பதே உண்மையான மந்திரம். மந்திரம் நீரூற்றில் இல்லை, நட்பில்தான் இருக்கிறது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரியிலேருந்து குட்டி ஸ்டோரியிலேருந்து என்ன நீங்கள் லேர்ன் பண்ணீங்க? அந்த மந்திர நீரூற்றுன்றது அந்த மேஜிக் பவர் நீரூற்றில் இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் இருக்குது. அதனால் எப்பயுமே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பு, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் நமக்கு ஒரு பவர், ஒரு இன்ஸ்பிரேஷன் எல்லாமே கிடைக்கும். அதனால் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் எ மேஜிக் பவர். ஓகேவா? இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. நாளைக்கு அடுத்த நல்ல வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.